ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம இனியா ஒரு பக்கம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷேடாக இருக்கிறத பார்த்தா நம்ம பாக்கியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டப்ப இருந்துட்டு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, சொன்னாங்களே நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்களே உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்றாங்க. அடப்பாவி மனுஷா, இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா நான் வந்துட்டு உண்மையுமே உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பா நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை உண்மையுமே உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுறதை வச்சு நம்பாத. உன் லைஃபுக்கு என்ன சரின்னு உனக்கு தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை இப்படி தான் கட்டி கொடுத்தாங்க, என் லைஃபு போயிடுச்சு. 40 வயசில் என் லைஃபை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். நீ அந்த மாதிரி இருந்துடாதன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுக்குறாங்க. என் லைஃபுப்பா சும்மா இல்லை, ஒரு செல்ஃபி ஒரு குல்ஃபிங்கிற ரேஞ்சுக்கு போயிடக்கூடாதுப்பா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையனை பற்றி விசாரிச்சா கடைஞ்செடுத்து பொறுக்கியா இருக்கான். என்னப்பான்னு பார்த்தா ட்ரக் கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்கானா. அடப்பாவி, அதனால் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா அளவு போலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இது தெரியாத இந்த குடும்பம் வந்து ஏமாற போகுது. நம்ம குடும்பத்துக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா உன் பையன் அரெஸ்டான விஷயம் நம்ம சர்க்கிளில் எல்லாம் தெரிஞ்சு வசதியான பொண்ணு யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வசதி கம்மியாக இருக்கவங்க தான் கட்டிப்பாங்கன்ற ஒரு நினைப்பு வேற உனக்கு. அந்த நினைப்பு உடைக்கிறதுக்கு அவங்களும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் எனக்கு ரெஸ்டாரண்ட் முக்கியம், நான் நினச்சது அடைய எந்த எல்லைக்கும் போவேன். இந்த டைலாகை பேசினாலே காண்டாகுது. நினச்சது அடைய நேர்மை வெளியில் போங்கடா. ஏன்டா இப்படி ஒரு பொண்ணை வச்சுலாம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க? இது புரியாத முட்டாள் கோபி கொண்டு போய் காஃபி ஷாப்பில் மீட் பண்ண விடுறாரு. நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, இதெல்லாம் நடந்துடணும்னு நினைக்கல.